எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த ஒரு கோலாகலமான மத்தியமர் கோலு ப்ரோக்ராம்ல சந்திக்கிறோம். எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 9 நாளும் நவராத்திரி அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களா இருக்கிறதுனால இந்த 9 நாளுமே தைவெள்ளிக்கிழமைக்கு ஈக்குவலாக ஒரு முக்கியத்துவம் பெற்ற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல தேவி வடிவங்களால இருக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைக்கிறதும் அவங்கள உபசரிக்கிறதுமா நம்மளுடைய பொழுதெல்லாம் போகுது. மத்தியமர்கள் எல்லாரும் ரொம்ப அழகழகான கொலுக்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆர்வமாக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி பிரசன்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அடுத்தாப்புல நம்ம கொலுவை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் சாங் ஒரு 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். துர்கா துணையிருப்பாள் நமக்கு எங்கும் எப்பொழுதும். துர்கா துணையிருப்பாள் நமக்கு எங்கும் எப்பொழுதும். துர்கா துணையிருப்பாள் நமக்கு. கண்ணனை அனுசரித்து தானும் அன்று கோகுலத்தில் யசோதை வயிற்றில் அவதரித்த துர்கா துணையிருப்பாள் நமக்கு எங்கும் எப்பொழுதும். துர்கா துணையிருப்பாள் நமக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திருநாள்ல உங்களை சந்திக்கிறதுக்கு. மேற்கொண்டு நம்ம இன்னொரு பிரேயர் சாங் அற்புதமா பாடி கொடுத்துருக்காங்க. அந்த பிரேயர் பாக்குறதுக்கு முன்னாடி என் கூட இன்னைக்கு சேர்ந்து காம்பியர் பண்றதுக்கு இந்த கொலுக்களை வழங்குறதுக்கும் பேசுறதுக்கும் கலகலன்னு நிகழ்ச்சியை கலகலப்பாக்குறதுக்காக நான் அவங்கள வரும்படி ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்காக வந்திருக்காங்க. ரொம்ப அழகா நிகழ்ச்சியை என் கூட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம கிருத்திகா மகாதேவனும் வராங்க. 2 பேருமா சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கொலுக்களை நம்ம உங்களோட சேர்ந்து அனுபவிக்க போறோம். வாங்க கிருத்திகா. ஓகே, பிரேயர் சாங் பார்த்துட்டு வந்துருவோம். மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மாமதுரையாளும் மாமீனாட்சி மாதா நீயே மகிமையுள்ள தெய்வம் மாமதுரை வாழும் மாமீனாட்சி மாதா நீயே மகிமையுள்ள தெய்வம் மாமதுரை வாழும் மாமீனாட்சி மாதா நீயே. நீதானியே உனக்கு நிகர் நியம நீதானியே உனக்கு நிகர் நியம நீதானியே உனக்கு நிகர் நியம நிரந்தரே துரந்தரே
உனக்கு நிகர் நீயமாம் நிரல்கரே துரல்கரே ஷாம சகோதரே நீதானியே உனக்கு நிகர் நீயமாம் நிரல்கரே துரல்கரே ஷாம சகோதரே மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மாமதுரை வாழும் மாமகமேனா ஸ்ரீமாதா நீயே பாதாரவில்தமே நம்பி வந்தே நம்மா பாதார விந்தமே நம்பி வந்தே நம்மா பாதார விந்தமே நம்பி வந்தே நம்மா கதாபரேனே கதம்பவன வாசினி பாதார விந்தமே நம்பி வந்தே நம்மா கதாபரேனே கதம்பவன வாசினி கதாபரேனே கதம்பவன வாசினி சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் தம்புரா சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சத்குணவதியே சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சத்குணவதியே சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சத்குணவதியே சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சத்குணவதியே சரிகளே சொல்வாய் ராஜராஜேஸ்வரியே சஜ்ஜம ஸ்ருதி காட்டும் சத்குணவதியே சரிகளே சொல்வாய் ராஜராஜேஸ்வரியே மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மாமதுரையை வாழும் மாமகமீனாட்சி மாதானியே மகிமையுள்ள தெய்வம் மகிமையுள்ள தெய்வம் மகிமையுள்ள தெய்வம். எவ்வளவு அழகான பாட்டு இல்ல? மாதா நீயே மகிமையுள்ள தெய்வம். வாங்க கிருத்திகா. மாதா நீயே மகிமையுள்ள தெய்வம், எவ்வளவு அழகான பாட்டு. இந்த பாண்டுரங்கனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தாம்பாளம் டங்குன்னு விழுந்ததுனாக்கா உடனே பாடுறான், பஜனை நடக்க போறது நினைச்சு ஓடி வந்துருவானா. அப்படிதான் பாடுறாங்க, சப்பல்ல சரண ஹரியாயே அப்படின்னு பாடுறாங்க. தாம்பாளம் கீழே டங்குன்னு விழுந்ததுன்னா உடனே ஜால்ரா சத்தம் கேட்க போறதுன்னு நினைச்சு ஓடி வந்துருவான் அவன். அது மாதிரி சஜ்ஜம ஸ்ருதி கேட்டு நீ ஓடி வந்துரு அப்படின்னு பாடுறாங்க. ஸ்ருதி வச்சாலே நான் இப்ப ஒன்னதான் பாட போறேன்னு நீ வந்துடணுமா. என்ன அழகான பாட்டு. சுசீலா நவதர்ஷி அழகா பாடியிருக்காங்க. எனக்கு இவங்க பாடினது ஒரு விதம்னா இவங்க பேரே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா பேரு சுசீலா, அப்பா பேரு நவரத்னம்னு, இவங்க பேரு ஜெயதர்ஷினி. 3 பேரையும் சேர்த்து அழகா சுசீலா நவதர்ஷி அப்படின்னு ஐடி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப அருமையா இருந்தது பாட்டு. நல்லா பக்தி பூர்வமா பாடியிருக்கீங்க. கிருத்திகா வாங்க. குட் ஈவினிங் மத்தியமஸ். அவங்க சொன்ன மாதிரி பக்கத்துல அதாவது நிறைய பொம்மை எல்லாம் வச்சுட்டு குட்டியா சில பொம்மை எல்லாம் இருக்கும் கொலுல. எங்கடா வைக்கிறதுன்னு சரி பரவாயில்ல அங்கங்க படியில அங்கங்க வைங்கிற மாதிரி இன்னைக்கு நான் அவங்க கூட பண்றதுக்கு வந்திருக்கேன். கூட தொணை பொம்மை தொணை பொண்ணு அந்த மாதிரி
பாத்துக்கங்க. பாலாக்கா வந்து இல்ல எனக்கு ஒரு 1 ஹவர் ப்ரோகிராம் பண்ணோம். கொஞ்சம் இதுவா இருக்கு. என் கூட யாராவது சேர்ந்து வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்றது? ஆமா, சூரியனுக்கே இல்லையா? டார்ச் அப்படிதான் லைட்டா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கிற பயம்னு மாரி வந்திருக்கோம். வருதுல்ல. சரி. சரி. அடுத்த நம்ம ப்ரோகிராம்ல நம்ம 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 கொலு எல்லாம் நம்ம விசிட் அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்? கொலு விசிட் எல்லாம் போயிட்டு வரணும். எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வராங்க. நான் தான் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கேன். நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லாரையும் எல்லா விசிட்டையும் பார்க்க வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க? ஆமா. இப்ப வந்து யார் யார் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து நம்ம கொலு பார்த்துட்டு வந்து அவங்கள பத்தி பேசுவோம். சரியா? பேசலாம். யார் இன்னைக்கு வீட்டுக்கு நான் போறாங்கன்னு வந்து கொலுவுடைய சர்ப்ரைஸ் விசிட் யாருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கெஸ் பண்றீங்களா? நம்மளுடைய பிரபல பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் ஆர்வலர் அவங்க உஷா சங்கர் நாராயணன் வீட்டுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஹாய் உஷா. ஹாய். அவங்க வீட்டு கொடு தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உஷா. ரொம்ப பழங்கால கொடு மாதிரி இருக்கு உங்களோட கொடு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய பொம்மைகள். கிட்டத்தட்ட 70-80 இயர்ஸ் இருக்கும். இந்த சிவபெருமான், அப்புறம் அந்த முருகர் கடைசியில இருக்காருல்ல அந்த முருகர், மீசையோட இருக்கால நீசையோட இருக்க அந்த முருகர், அப்புறம் அந்த பரத்தி குறவன், இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு. புதுசுன்னு சொன்னா இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தான் புதுசு. மற்றபடி இவாலாம் வந்து சித்தர்களப்பா. இவா வந்து தட்சிணாமூர்த்தி, சன்னதாதி முனிவர்கள், அப்புறம் குருவாயூரப்பன். இது வந்து விளக்கு பூஜை செட். அது வந்து அந்த வாத்தியார் வந்து விளக்கு பூஜை நடத்தி இருக்காரு. ராமலட்சுமண சீதை, ஹனுமன், அப்புறம் ஹனுமான் ஜாம்பவான் அங்கது. சூப்பர் படம். அது பார்த்தது இல்ல. ஜாம்பவான் அங்கதான் வந்து நான் பார்த்ததே இல்ல. அதனால அது, அதுக்கப்புறம் தசாவதாரம் செட்டுக்கு மண் சுமந்த ஓ சூப்பர்ப்பா. இந்த செட்டுக்கெல்லாம் வரதே கிடையாது இல்ல. செட்டு வந்து நான் புதுக்கோட்டையில வாங்கினேன். இது ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். மரம் பட்டு போயிடுச்சு. மரம், ஆமா, மரம் போயிடுச்சு. அந்த பாட்டி அந்த சிவபெருமான் படுத்துன்னு இருக்கிறது அது வந்து கல்யாண செட்டு. இது வந்து சும்மா நாதஸ்வர செட்டு வாங்கினோம். அப்புறம் இந்த பிள்ளையார் ஊர்வலம் ஆக்கி விட்டு இந்த பழங்கள்லாம் புதுசா இருக்குல்ல. பழங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும். ஏன்னா அது மாதிரி பழங்கள் தான் அந்த மாதிரி அப்பெல்லாம் அந்த மாதிரி சின்னமாமனாரோட அம்மாவோட இதெல்லாம். ஓ சூப்பர்ப்பா. அவாத்துல இருந்து வந்த சீர் இதெல்லாம். அதனால அது அப்படியே நல்லா ஆன்டிக் டாக் வச்சிருக்கு. சூப்பர்ப்பா. எல்லாரும் வந்து உஷாவோட இது பண்ணுங்க. அவங்க வீட்டு பொருளுக்கு எல்லாரும் கட்டாயம் வரணும். அவங்க கூப்பிடுவாங்க. எல்லாரும் அவசியம் வாங்குவோம். வந்து தாம்பூலம் வாங்கிக்கணும். உஷாவோட சர்ப்ரைஸா வந்தது தீபாவளி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தீபா. சர்ப்ரைஸ் சொல்லி சர்ப்ரைஸா தானே வரணும் நம்ம. உஷாவோட அம்மா அவங்க பார்த்தாலே தெரியும் உஷாவுக்கு ஓகே. இன்னைக்கு விசிட் முடிஞ்சுட்டுப்பா. இன்னொரு விசிட் நம்ம யாராத்துக்கு வருவேன் சொல்ல முடியாது. திடீர்னு யாராச்சும் வந்து நிப்பேன். ஓகேவா? பை. பா கீதாக்கா பாத்தீங்களா எப்படி எல்லாம் பயங்கரமா பாத்தீங்களா? யாராத்துக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு யாராத்துக்கு வேணாலும் வந்திருப்பேன்னு ரெடியா இருங்க. மதியமார் என்னைக்கு எந்த வீட்டுல போனோட கீதாக்கா வர போறாங்கன்னு தெரியாது. இன்னும் 3 நாள் கொலு இருக்குல்ல. கொலு ஆனா ரொம்ப அழகா இருந்தது. இல்ல ஆமா, அவங்க வந்து உஷா சங்கர் நாராயணன். அவங்கள பத்தி நான் புதுசா எதுவும் சொல்ல வேண்டாம். தினமும் பாட்டு எழுதிட்டு இருக்காங்க முருகன் மேல. அண்ட் வந்து மதியம் இருக்க அரசியல் மாடரேட்டரா ரொம்ப நாள் இருந்தாங்க. இப்போ வந்து மேட்ரிமோனிய வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றாங்க. மேட்ரிமோனி இதை வந்து அண்ட் ரொம்ப சாஃப்டான நிறைய விஷய ஞானம் உள்ளவங்க. அவங்க வீட்டு கொலுவே அவங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை பிட்டுக்கு மண் சுமந்த பொம்மையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. புதுக்கோட்டையில வாங்கினேன்னு வேற சொல்றாங்க இன்னொரு பொம்மைய. நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. எங்க வீட்லயும் பழைய பொம்மையெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் செட் கலெக்ஷன். அழகா வச்சிருக்காங்க. சொல்லுங்க கிருத்திகா. இல்ல நிஜமா அந்த பிட்டுக்கு மனசு வந்த பொம்மையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது அந்த பொம்மையை வச்சு கதை சொன்னோம்னா எப்பவுமே அவளுக்கு ஈஸியா வந்து இதுல ஏறிடும். அவளுக்கு எப்பவுமே அது மறக்கவே மறக்காதுல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் வச்சு வச்சு சொல்லும் போது நான் ஒரு கொலுல பார்க்கும்போது கூட அப்படிதான் இருந்தது. அந்த பாட்டி வடை சுடுற கதையை அழகா வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த நாவல் பழம் சுட்ட பழம் வேணுமான்னு கேக்குது. சோ இதெல்லாம் நம்ம கதையா சொல்றதை விட ஒரு ப்ரொஜெக்டடா பொம்மையா காட்டும் போது குழந்தைகளுக்கு நன்னாவே அந்த கதையெல்லாம் வந்து பதியும் மனசுல. அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறதும் ஈஸியா பதியும் இல்ல. ரொம்ப வெரி என்ன சொல்றது, சுலபமா நம்ம குழந்தைங்களுக்கு இதை வந்து கொண்டு போயிட முடியறது. சரி, நம்ம அடுத்த கொல். ரொம்ப நன்றி உஷா. கீத்துக்கு தான் நன்றி சொல்லணும். திடீர்னு விசிட் பண்ணி ஒரு அழகா ஒரு கொலுவை கொண்டு வந்துட்டாங்க.
அடுத்த கொலு பார்க்க போலாம். அடுத்த கொலுவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மத்தியமரோட சர்ப்ரைஸ் விசிட் யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ஹேமா சேஷாத்ரி. அவங்கள நம்ம இதுல அவங்க நிறைய பண்ணிருக்காங்க, நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்பெஷல் அவங்கள பத்தி சொல்லணும்னா திருமதி பூமா வெங்கடகிருஷ்ணனோட சிஸ்டர். அவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட கொலுவை வந்து இப்ப அவங்க காட்டுவாங்க. இந்த வாட்டி இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் தீம் வச்சிருக்கேன் நானு. இது வந்து சந்தான கிருஷ்ணன் இந்த வருஷம் ஆடான், இந்த வருஷம் வாங்கினது. இந்த கண்ணனோட முகம் பாருங்களேன், காலும் இதுவும் கோவில் இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப கண்ணை பறிச்சுது, அதனால வாங்கினேன். இந்த பக்கம் எல்லாமே கிருஷ்ணர் தீம் தான். இது காளிங்க நர்த்தனம், இந்த பக்கம் வந்து கண்ணன் ராதை, மேல வந்து பாண்டுரங்கன் ஜெரோக்கா, அந்த ஆர்ட் ஒர்க்கும் நான் தான் அது பண்ணினது. அப்புறம் இங்க வந்து இங்க வந்து பார்த்தசாரதி, ஸ்ரீனிவாசர், இங்க வந்து பரமபதநாதன். ஆமா, அதனால வந்து நான் எங்க பிறந்த ஊரு, பிறந்து வளர்ந்து எல்லாமே திருவல்லிக்கேணி தான். அவன் என்னை ஆளுடைய அப்பன்னு, அவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்புறம் இங்க வந்து தலசைன பெருமாள் வந்து எங்க அப்பா ஊர் வந்து தலசைன இது மகாபலிபுரம், அங்க இருக்கிற வந்து தலசைன பெருமாள். அப்புறம் பாண்டுரங்கன் ரகுமாயி, இது வந்து வடுக நம்பி ராமானுஜர். அவர் வந்து திருக்குறுங்குடி நம்பி வந்து அவர் வைஷ்ணவ நம்பியா மாறி அவருக்கு திருமணம் இட்ட இது. அது ஒரு இதுல பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிட்டு. அப்புறம் இது தசாவதாரம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். இது வந்து ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள். அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி இங்க இது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்ன படிக்கட்டுல வந்து குட்டி தசாவதார செட். இது வந்து இந்த சும்மா இந்த ஸ்டெப்ஸ்ல வச்சுட்டு ஒரு இது பண்ணோம். இந்த பக்கம் ஃபுல்லாவே ராமர் தீம். இந்த வருஷம் புது இன்னொரு ஆடான் வந்து அயோத்தியா ராமர், பாலராமர். அந்த முகம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காது, அப்படியே பாலராமர் அங்க அயோத்தியால பாக்குற மாதிரியே இருக்கு. வில்லு அம்பெல்லாம் தனியா எடுக்கலாம் அது. சோ இந்த பக்கம் இது எல்லாமே ராமர் இதுதான். இது எங்க ஊருக்கெல்லாம் போச்சு என்ன வாங்குறோமோ எல்லா ராமரையும் கலெக்ட் பண்ணோம். இந்த ரத்தம் வந்து நான் மயிலாப்பூர்ல வந்து வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணி அது உள்ளே ராமரை ஏட பண்ணிருக்கேன். சோ இந்த டெக்கரேஷன்லாம் வந்து நானே பண்ணது. அது பெரிய ரொம்ப பண்ணல, இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு திருப்தி வருது, இந்த வயசுலயும் ஏதோ பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு. இது வந்து செட்டியார் இது மயிலாப்பூர் அந்த இது என்ஏசிக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, அங்க எல்லாமே. இது வந்து கொண்டப்பள்ளி பொம்மைன்னு ஆந்திரால ஒரு கொண்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாமே வுட்ல இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். மொக்கமங் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆந்திரால யாருமே இந்த மாதிரி மண் பொம்மை வைக்கவே மாட்டான், எல்லாமே இந்த கொண்டப்பள்ளி பொம்மை தான் வைப்பா. இது வந்து நான் பூரி ஜெகநாத் போச்சு, அங்க அந்த பூரி அங்கத்துல வாங்கினது. இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்டோன்ஸ், இது இல்ல யூஎஸ் கட்சி ஏதோ இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலர் கலரா ஸ்டோன்ஸ் இருந்தது. எனக்கு இந்த ஸ்டோன் பைத்தியம், நல்லா எங்க போனாலும் இந்த ஸ்டோன் வாங்குறதுன்றது, எங்க பார்த்தாலுமே அது வாங்கிடுவேன். சோ மேல பாருங்க கருடன், ஃபர்ஸ்ட் நம்ம மாத்துல வந்து முதல்ல வந்து கருடன் ஏறி உட்காந்துட்டேன். சோ அது நீங்க பண்ணல? அது வாங்கினது. சோ இது எது கேரளா போச்சு அது மாதிரி வாங்கினது எல்லாமே. இது வந்து ராசக்கிரீடை, இது கண்ணன் ராசக்கிரீடை, ஒரு கண்ணன் ஒரு ராதை அந்த மாதிரி டீம்ல இது வந்தது. ஸோ ஏதோ இந்த வாட்டி வந்து பெருமாள் வந்து எல்லாம் நல்லபடியா அவ தன்னோட இடத்த தானா தேடி அமைஞ்சு அவரா உட்காந்துருக்க. பாக்குறவா வந்து நன்னா இருக்குன்னு சொல்றா, பட் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வரணும். நவராத்திரியில எல்லாருக்கும் எல்லா ராத்துக்கும் போய் வருதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா அதுல அந்த சந்தோஷம் இந்த 10 நாளைக்கு அப்புறம் வெறிச்சோடின்னு இருக்கும். ஐயோ 10 நாள் முடிஞ்சிட்டேன், 10 நாள் போது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப வெறிச்சோடின்னு இருக்கும். பட் ஆனா எல்லாருமே எல்லா வளமும் பெற்று இந்த நவராத்திரியில எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான வேண்டிக்கிறேன். இப்போ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குல்ல வாத்துக்கோலு. நம்மளும் வந்து பாக்கலாம், எல்லாரும் வாத்துக்கோலுக்கு வாங்கோ, கட்டாயமா நீங்க எல்லாருமே வாங்கோ. இங்கதான் அடையாறுல காந்தி நகர்ல இருக்கேன்.
வெரி ஈஸி டு லொகேட். கீதா மாமி உங்களுக்கு தெரியும், கீதா மாமி ரொம்ப ஃபேமஸ். கீதா மாமி சொல்லக்கூட ரொம்ப என்னோட ரொம்ப சின்னவோ. நிறைய அவகிட்டே நிறைய கத்துட்டு இருக்கேன். எனக்கு குரு ஸ்தானத்திலயும் இருக்கா, ஃப்ரெண்டு ஸ்தானத்திலயும் இருக்கா. ஃப்ரெண்ட், கைடு, பிலாசபர் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாமே கீதா கிட்ட தான். ஃபர்ஸ்ட் எதனா ஒரு டவுட்னா கீதா கிட்ட தான் கேட்பேன், கீதா அப்படின்னு. சோ எங்காத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூமா. தன்யோஸ்மி. ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி வந்து கீத் நிறைய சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துட்டே இருக்காங்க. கீத் வந்து இவ்வளோ அழகான கொலுவை அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேமரா கொஞ்சம் ஹரிசாண்டலா பிடிச்சிருந்திருந்தாங்கன்னா சரியா விஸ்தாரமா பார்த்திருக்கலாம். வெர்டிக்கலா கொடுக்குற அந்த வீடியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் வரல, கட் பண்ணி வச்சாலும் வரல. இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல குட்டியா தெரிஞ்சதுன்னா அது வந்து தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால டபுளா பண்ணி வச்சா அதுக்கு வேற கமெண்ட் மிரர் மாதிரி அதேதான். வெங்கட் சார் 2 கண்ணு இருக்கா, அதனால 2 வாட்டி வருதான். யாரோ ஒருத்தர் டபுளா தெரியுது அப்படின்னாங்க. ஆமாங்க, நாங்க ஜூம் வச்சு 2 டபுளா காட்டுறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா ஒரு விஷயத்த காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான். இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல நீங்க வெர்டிகலா எடுத்து கொடுக்கும்போது அது ரொம்ப குட்டியா உங்களால பார்க்க முடியாது அப்படிங்கறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எங்களுக்கு தெரிஞ்ச விதைச்சு நாங்க பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ரொம்ப அழகான பொம்மைகள். ஆக்சுவலி அந்த நவநீத கிருஷ்ணன் காலை தூக்கி வாயில வச்சுட்டு இருக்கிற பொம்மையெல்லாம் அப்படியே இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ ஹேமா சேஷாத்ரி, தேங்க்யூ கீத்மாலா. இவ்வளோ அழகா வந்து நம்ம கொலு நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அடுத்தாப்புல இந்த கீத் என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு சத்தமே போடவே இல்ல. ஜெயந்தி ராமையும் கூட்டிட்டு நேர எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன லூட்டி அடிச்சிருக்காங்கன்னு இப்ப பாருங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நானும் கீத்மாலாவும் கொலு விசிட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கொலு இங்க இருக்கிற அந்த போட்டோஸ் இதெல்லாம் பார்த்தாலே யார் வீடுன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஹலோ, ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாங்க 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 கொலு வாங்க. பாலா கொலு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப அசார்ட்டட் கொலு இது. எந்த பொம்மையும் வந்து ரொம்ப செட்டு இருக்காது. ஏன்னா நிறைய வீடு மாத்தினதுல பொட்டிகள்லாம் அங்கிட்டு போயிடுது. இந்த கீழேந்து வரலாமா, இதெல்லாம் வந்து ரொம்ப 50 வருஷத்து பொம்மை. இதெல்லாம் இந்த பொம்மை, அப்புறம் இதெல்லாம் பாட்டியோட பொம்மை, பாட்டியோட அம்மா கொடுத்த பொம்மை. இந்த பொம்மை எல்லாம் இதெல்லாம் எத்தனை வருஷத்து பழசா இருக்கும்? இதெல்லாம் பாட்டிக்கு அம்மானாக. ஓ கிரேட். இது வந்து என் கல்யாணத்து போது இந்த வெங்கடாஜலபதி வேற காமாட்சிலாம் இதெல்லாம் ஒரு 30 வருஷமா இருக்கும். இதுவும் 30 வருஷமா இருக்கு. இது ரெண்டும். இதெல்லாம் நான் வருஷம் அப்பப்போ கொஞ்சம் வாங்கி சேர்க்கறது. இதெல்லாம் கிஃப்ட் வந்த பொம்மைகள். இது வந்து கோவர்தனத்துல, பிருந்தாவனத்திலேயே கோவர்தனத்துல அங்க வாங்கின பொம்மை. இந்த பொம்மை கூட 100 வருஷ பொம்மை தான். இந்த பொம்மை வந்து கோயம்புத்தூர் போயிருந்த போது லக்ஷ்மி தேசிகன், அப்புறம் செல்லா நட்ராஜன், அவ சோபனா ராமசுவாமி, அவெல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணாங்க பொம்மை. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பொம்மையும் வந்து போன வருஷம் வந்து இந்த சுரேஷ் பாபுன்னு மத்தியமர் இருக்கார் இல்லையா, அவரோட கடையில வாங்கினேன். இது நம்ம கல்யாணி தேவநாதன் மேடம் இவர் கூட 100 வருஷத்து பொம்மை தான். பாலாவோட ஃபேவரட் கண்ணன். சோ பாலா வந்து நாங்க கேட்டோம் அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து அருமையா குணுக்கு போட்டு நாங்க சாப்பிட்டு பார்சலும் கட்டிட்டோம் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டுக்கு வாங்க, கொலுக்கு அவசியம் வாங்க. வந்து வெத்தலை பாக்கு எடுத்துக்கோ. வந்து கொலுக்கு வந்து விசிட் பண்றவா ஒவ்வொருத்தருமே வந்து சுவாமியோட ஒரு அம்சம் தான். அதனால யார் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா பகவானே வந்த மாதிரி சந்தோஷப்படுவோம். நாங்க எல்லாரும் இணை பிரியா நட்பு. சர்ப்ரைஸ் விசிட் இந்த மாதிரி எதிர்பாராம தான் வருவாராம் எப்பவுமே சுவாமி. தேங்க்யூ பாலா. கேரளெல்லாம் வரல, நாங்க கார்ல வந்துட்டோம். அதானே. தேங்க்யூ பாலா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் குலு. தேங்க்யூ.
சர்ப்ரைஸ் விசிட் இல்ல. ஆக்சுவலா அது உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க அவங்க பிளான் பண்ணது வந்து உங்க ஆத்துக்கு வந்துட்டு அப்புறமா எங்க ஆத்துக்கு வர மாதிரி பிளான் பண்ணாங்க. நான் நினைச்சேன் எனக்கும் அந்த குணுக்கு பார்சல்லாம் கொஞ்சம் வரும்னு. கடைசியில முதல்ல எங்க ஆத்துக்கு வந்துட்டாங்களா, சோ அது மிஸ் ஆயிருச்சு. சரி, நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புறேன். குணுக்கு அவங்க வந்து நான் எதேச்சியா ஏற்பாடு இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு தான் வந்தாங்க. ரொம்ப வீட்ல வந்து அசார்ட்டடான கொலு தான். இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் காப்பாத்தி எடுத்து வச்சிருக்கிறது தான் பொம்மை எல்லாமே. ரொம்பவும் பிஸியா அலைஞ்சுட்டே இருக்கிறதுனால பொம்மையை பாத்துக்கிறதே பெரிய ஒரு வேலையா போயிடுறது. இதுல ரொம்ப பழைய பொம்மையெல்லாம் உடஞ்சு போயிடுது, நிறைய இருக்கிறத காப்பாத்தி வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த கொலு விஷயமா வந்து நிறைய சொல்லணும் போல வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம அடுத்த கொலு பார்த்துட்டு வந்து பேசலாம். அடுத்த கொலு வந்து ஒரு பர்த்டே பேபி அவங்க இன்னைக்கு. இந்த கொலுவை பார்த்துட்டு எல்லாரும் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணணும், சரியா? யாரு சொல்லுங்க. ஆமா, அவங்க என்னோட பர்த்டே இன்னைக்கு என்னோட கொலு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு வராங்க. ஆமா. மத்தியமர் எங்கள் வீட்டு கொலு. நான் மத்தியமரில் பத்மாவதி நடராஜன் பேசுகிறேன். இது என் தம்பி வீடு சுமதி ராஜா. அவர்களும் மத்தியமரில் இருக்கிறார்கள். கொலுவுக்காக ஒரு பாட்டு பாடப் போகிறேன். ஓங்கார ராஜேஸ்வரி மலையுமாயே ஜகதேஸ்வரி கொடியிலே உமையன ஓங்கார ராஜேஸ்வரி ஆகாரி அருணா கிரணமணி பூஷணி அருள் கிருபை செய்வாய் நீ ஆனந்த பைரவி ஓங்கார ராஜேஸ்வரி சோலி மூலாதார குண்டலி பிரதகர கபாலி சோலி மூலாதார குண்டலி பிரதகர கபாலி விமலே துர்கினீலே வாராகி அருள் வேலே நால்வேத காமசீலே அரணகன போலி அன்பர்க்கு வரம்பலி தந்தனை பெற்ற ஓங்கார ராஜேஸ்வரி தாயே அனைத்தையும் பெற்றாயே அறவளர்த்திட்டாயே முர்மலம் அருள் பாயே பாண்டிய ராஜன் சேயே கருணை புரிவாயே ஜெகேஸ்வரூபமாயே இளங்கோ பிரம்மம் நீயே எந்தனை பெற்ற ஓங்கார ராஜேஸ்வரி வாமி அரண சிவகாமி பூரண அபிராமி வாமி அரண சிவகாமி பூரண அபிராமி வள்ளி தெய்வானை மாமி பிரம்மாண்டமான பூமி உயிரை காக்கும் சோமி வெகுவனதனாமி சுப்பிரமணிய சுவாமிநாதனை பெற்ற ஓங்கார ராஜேஸ்வரி ஆட்சி மதுரையில் மீனாட்சி காஞ்சிபுர காமாட்சி கச்சூரில் லஞ்சலாட்சி நாகையில் நிலையதாட்சி போற்றிடோ கமலாட்சி தாட்சை இல்லாமல் காட்சி தந்தனை பெற்ற ஓங்கார ராஜேஸ்வரி மலையுமாயே ஜெகதேஸ்வரி கொடியிலே உமையன ஓங்கார ராஜேஸ்வரி. எவ்வளவு அழகா பாடுறாங்கல்ல பத்மாவதி நடராஜன் அம்மா. ஹாப்பி பர்த்டே. ஆமாமா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், எங்களோட நமஸ்காரங்கள் உங்களுக்கு.
ஆமா. இவங்க வந்து டூர்ல வந்து எங்க கூட நம்ம கூட வந்திருந்தாங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிருத்திகா? டூர் முழுக்க கூட பாடிக்கிட்டே வந்தாங்க. நெறைய மகாபலிபுரம் கொலுக்கும் வந்திருந்தாங்க. இந்த கொலுக்கும் கொலுல டூரு வருது வாயில. இந்த டூருக்கும் வந்திருந்தாங்க. ஃபுல்லா பாட்டு பாடிட்டே வந்தாங்க. முழுக்க அவ்வளோ அழகா ஸ்வீட்டா இருக்கும் அவங்களோட குரல். அழகா பாடி கொடுத்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டேமா, நமஸ்காரம். தேங்க்யூ ஃபார் த கொலு. ரொம்ப அழகா இருந்தது உங்க கொலு. நாங்க ரொம்ப ரசிச்சோம். அப்புறம் யார் வீட்டுக்கு போனோம் கிருத்திகா? யார் வீட்டுக்கு போலாம்? அடுத்தாப்புல டெல்லி வரைக்கும் போலாமா? போலாமா? இங்க சென்னையிலேயே பாத்துட்டு இருக்கோம். கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாமா? டெல்லி வரைக்கும் போயிட்டு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒன்ஸ் அகேன் இன்னொரு கொலு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எங்கள் அண்ணாவோட வீட்டு கொலு, மெகா கொலுன்னு சொல்லலாம். என்னை விட நல்லா வைப்பாங்க இவங்கெல்லாம். இது பார்த்தீங்கன்னா அவளோட கன்வென்ஷனல் 7 படி கொலு. அதுக்கப்புறம் படிக்குள்ளேயும், படி மேலே கொலு இருக்கும், படிக்குள்ளேயும் கொலு இருக்கு. இங்கே வந்து கல்யாணங்கள் வச்சிருக்கா, கல்யாண செட்டு. முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இந்த பக்கம் ராம் சீதா, இங்கே உத்தரா அபிமன்யு கல்யாணம், அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ருக்மி. இன்னொரு கான்செப்டை இங்கே வந்து பிரசாதம் அண்ட் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு. பிரசாதம் முதல்ல ஹனுமாருக்கு வடமாலை. ராகுவுக்கும் ஹனுமாருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன காம்படிஷன்ல ராகு தன்னோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணி, எனக்கு பிரியமான ஒன்றை உனக்கு எப்பெல்லாம் யாராவது ஆஃபர் பண்றாங்களோ அவங்கள நான் அதிக அளவில் பாதிக்காம இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ராகுவுக்கு பிரியமான உளுந்த வடையா பண்ணி ஒரு கயிறு மாதிரி திரிச்சு அதுல நம்ம வடமாலையா ஹனுமாருக்கு சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். அதுதான் ஹனுமாருக்கு வடமாலை. இது பார்த்தேன்னா ஐயப்பன் இதுல பால் பாயசம். அம்பலப்புழா, கேரளால அம்பலப்புழாங்கிற ஊர்ல ஒரு அந்தணருக்கும் ஒரு ராஜாவுக்கும் நடந்த ஒரு சதுரங்க போட்டியில ஆஃபரிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சதுரங்க கட்டத்துக்கும் டபுளா அரிசி மணி கூட்டிகிட்டே போனதுல அதுக்கப்புறம் அந்த ராஜா தோத்து போய் அவர் வேண்டினதுபடி அந்த கோவில்ல அதுக்கப்புறத்துலேருந்து பால் பாயசமா பக்தர்களுக்கு விநியோகம். இது நடராஜருக்கு களி. எல்லாருக்கும் தெரியும், சேந்தன்கிற விறகு வெட்டி சிவ அடியார்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய வயிற்று பசியை போக்கிப்பார். ஒரு மழை காலத்துல அவருக்கு யாருக்கும் கொடுக்க முடியாத போது, கையில ஒண்ணுமே இல்லாத போது சிவனே ஒரு சிவனடியார் வேஷத்துல வந்து ஒண்ணு இல்லாத களி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தேர் அவர் வீட்டு வாசல்ல நிறுத்தி சேந்தனுடைய களிக்கு நான் அடிமைங்கிற மாதிரி பேசி அதுல இருந்து நடராஜருக்கு களி இதாக ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னா ஆஃபரிங்ஸ், திருப்பதியில முடி இறக்கிறது, காவடி, முருகருக்கு காவடி, சக்திகிரி சிவகிரி 2 மலையை இடும்பன் தூக்கிட்டு வரும்போது அங்க பழனியை தாண்டி தூக்க முடியாம அங்க கீழே வச்சு அதுக்கப்புறம் முருகப்பெருமானே வந்து யாரெல்லாம் தன் தோல்ல சம அளவுல பாரத்தை தூக்கிட்டு வராளோ அவளுக்கு என் அருள் எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால காவடி எடுக்க ஆரம்பிச்ச கதை. கிருஷ்ணர் பாமா ருக்மணி மேல யாரு ஜாஸ்தி அன்பு வைக்கிறாங்கிறதுக்காக நாரதர் ஏற்படுத்திய ஒரு சின்ன போட்டி கலகம். அதுல ருக்மணி துளசி இலையை வச்சு துலாபாரத்தை தன் பக்கம் சரித்ததுனால துலாபார கதை. பூமிதி மாரியம்மனுக்கு, இங்க அதே மாதிரி நாக இதுக்கு மாரியம்மன் வழிபாடு. சிவலிங்கம் இது. இங்க வாகனங்கள், சூரிய ரதம், முருகருக்கு மயில் வாகனம், பிள்ளையாருக்கு மூஞ்சூறு, ஐயப்பனுக்கு புலி. இது பார்த்தேன்னா அபயாம்பிகை. அபயாம்பிகை பி மாயவரத்துல இருக்கக்கூடிய அம்பாள். எப்படி அபிராமி பட்டர் அந்தாதி எழுதியிருக்காரோ அது மாதிரி அபயாம்பிகை அந்தாதினும் இருக்கு 100 பாட்டுகள். சின்ன வயசுலயே திருஞான சம்பந்தர் மாதிரி இவருக்கும் பாலூட்டியதா கதைகள் இருக்கு. தானே ஒளி வெளிச்சமா விளக்கா அந்த பட்டருக்கு வழி காமிச்சிருக்கா இந்த அம்பிகை. செட்டியார் கடைகள், பழக்கடை, பாத்திரக்கடை, சொக்கு சாமான் கடை, இதெல்லாம் புராண கதைகளுடைய இது.
அவ்வை சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்ற அவ்வைக்கு தமிழ் காட்டிய முருகனின் கதை. ஹனுமாரின் பீமனின் அகந்தை ஒழித்த ஹனுமார் கதை. கர்ணன் தாயார் நதியில் அவனை விட்ட கதை. கிருஷ்ணர் கதை. இங்கே மகாபாரதம் பிள்ளையாரின் தந்தத்தை உடைத்து மரத்தடியில் கிருஷ்ணர் விளையாடும் கதை. துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரின் உதவியை வாங்க கிருஷ்ணரை சந்திக்க வந்த சந்திப்பு படலம். காளிங்க நர்த்தனம். இப்படி ஒரு மெகா கொலு. இது மிஸ்டர் நடராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நடராஜன் டெல்லியிலேருந்து. அவளை ஒரு நிமிஷத்துல நான் காமிக்கிறேன். இப்போ ஓகே, இவாதான் லக்ஷ்மி நடராஜன் அண்ட் நடராஜன். Namaskaram. Thanks for watching our Golu. கொலு நான் யாருடைய கொலுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல, குரலை வச்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நானு. விஜயலட்சுமி சர்மா டெல்லியில இருந்து, அவங்க வந்து நொய்டால இருந்து. அவங்க என்ன ஒரு பாசம் பாரு, அவங்க கொலுவுக்கே நம்ம பிரமிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க அண்ணா என்ன விட நல்லா கொலு வைப்பாங்களாம். ஆனா நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. இத்தனை வெரைட்டி ஆஃப் பொம்மை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நிஜமா எவ்வளவு ஒரு கல்யாணமே 4 கல்யாணம் வச்சிருக்காங்க. அதை தவிர பிரசாதம்னு ஒரு 10 விஷயம் வச்சிருந்தாங்க. அதை தவிர ஒரு விஷயங்களையும் வைக்கும் போது எவ்வளவு இதெல்லாம் யாரோ போட்டிருக்காங்க, எவ்வளவு பொம்மை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க எடுத்து. இதெல்லாம் ஒரு ஆத்மார்த்தமா நம்ம முழு மனசா செய்யும் போது எதுவுமே நமக்கு பெரிய கஷ்டமா தெரியாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான கொலுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்ல. எங்க தேடி பிடிச்சு வாங்குறாங்கன்னு எனக்கு யோசனை அப்படியே மண்டை காயுது. ஒரு கிருஷ்ண அவதாரம் செட்டு வாங்குறதுக்குள்ள வாங்கிடலாம். இந்த வருஷம் வாங்கி வச்சிருவோம், ஏன்னா வாங்கும்போது புது பொம்மை செட்டா இருக்கும். அதை செட்டா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் அந்த செட்டை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா தலைய சுத்தி கூட அதை அரேஞ்ச் பண்றதுல அவ்வளவு குழப்பம். பட் வந்து ரொம்ப அழகா ஸ்ரத்தையா எத்தனை கதைகள் எவ்வளோ அழகா பண்ணிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான படிக்குள்ள படியா, என்ன ஒரு இன்னோவேஷன் இல்ல கான்செப்ட். ஒரு 7 படி 5 படி வைக்கிறதுக்கே நம்மளுக்கு தாவ தீர்ந்து போறது. இதுல இவங்க 7 9 படி கொலு வச்சுட்டு படிக்கடியில இன்னொரு 2வது செகண்ட் ஃப்ளோர் வேலை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மென்ட் செகண்ட் ஃப்ளோர்ல காது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக்சுவலா எப்படி அதுக்குள்ள பூந்து போய் இதெல்லாம் கரெக்ட்டா செட் பண்ணி அவ வச்சு அதுக்கு லைட்டிங்லாம் பேஸ்மென்ட் மாதிரி வச்சு அதுல ஒரு கொலு இவ்ளோ செட் வச்சு ரொம்ப கிரேட். சோ அது மேல எவ்வளவு ஒரு பக்தியோ ஒரு ஸ்ரத்தையோ இருந்தா அவ இதெல்லாம் பண்ணுவாங்க இல்ல. நம்ம கொலு வந்து பேருக்கு நான் கொலு வச்சேன் அப்படிங்கறது இல்லாம ஒரு ஆத்மார்த்தமா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கறதுக்காக அதை பண்ணும்போது எப்பவுமே அது ஒரு உங்களுடைய முழு ஆத்மார்த்தமா நீங்க ஒரு லவ்வோட செய்யும் போது அந்த விஷயம் பெரிய பிரம்மாண்டமா ஆயிடும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்ல. ஆக்சுவலி கொலுனாலே லேடிஸ்னுடைய ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தா கூட, இந்த மாதிரிலாம் கொலு வைக்கணும்னா வீட்டுல இருக்கிற ஜென்ஸும் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் வைக்க முடியும். நம்ம தான்க்கா பேசிக்கிறோம் கொலுனா லேடிஸே வெத்தலை பாக்கு வாங்க வரோம். எல்லா இவரும் சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் படத்துல வந்து வரவே வராதுல, அந்த மாதிரி பின்னாடி வந்து பெட்டியை ஏத்தி திருப்பி இறக்கி வைக்கிற வரைக்கும் நாங்க எவ்வளவு உழைக்கிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும்பாங்க அவங்க. ரொம்ப அழகா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். வச்ச கண்ணு வாங்க முடியல. கொலு அவ்வளவு அழகா இருந்தது. விஜயலட்சுமி சர்மா மேடம் ரொம்ப தேங்க்யூ. உங்க வீட்டு கொலு, உங்க அண்ணா வீட்டு கொலு எல்லாமே பிரமாதமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தாப்புல எங்க போலாம்? இப்ப வந்து கொலு விசிட் போய் அந்த கொலு பிரசன்ட் பண்றார் டாக்டர் சங்கர் ஜே.கே. ஐயர். போடுப்பா. Going to enter one more beautiful golu. It's outer with a glass panel, very age old, and Chinese lamp is also in there. Now we are entering our golu, and you can see the bronze items here, and also even in a water pool. A beautiful arrangement of inner this one, brass lamps,
Hi Mira, you please welcome and you can explain your beautiful guru. I can see a very great of craftsmanship in you. You please explain what's all that. First, let's start with this Ramar. அது வந்து கிருஷ்ணர், those dolls are about 70 years old. அந்த காலத்து கிராஃப்ட்மேன்ஷிப் பார்க்கலாம் நீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேர்லி நியூ. And Saraswati Lakshmi, அதுவும் ஒரு 70 வருஷம், quite old. இது வந்து it's a unique combination of கிருஷ்ணா and பிள்ளையார். இந்த குட்டி இது காமதேனு, இது சன் காட் with 7 horses. இது வந்து வைபவ லட்சுமி entering the house. கண்ணாடியில தெரியற மாதிரி. ஆமா, இது சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மர். கண்ணாடி அது வந்து பார்த்த சாரதி. இந்த எங்க வாங்குனீங்க? அது காஞ்சிபுரத்துல வாங்கினது. காஞ்சிபுரத்துல இதெல்லாம் பண்றாங்களா? ஆமா. ஓகே. அண்ட் this வெங்கடாச்சலபதி, அது வந்து இங்க சென்னையில வாங்கினது. அது அழகான தசாவதாரம், அதை பத்தி சொல்லுங்க. அது ஒரு நான் 40 years old. அதுவும் பேப்பர் மேஷ் எல்லாமே. பின்னாடி இருக்கிற பெருமாளும் பேப்பர் மேஷ் தான். அதுவும் ஒரு 40 வருஷம் ஓல்ட். மோஸ்ட் ஆஃப் த பொம்மைஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 40 years old. இது இந்த வருஷம் புதுசா வந்தது பிள்ளையார். The floral design is very good. And இது அயோத்தியா டெம்பிளோட மாடல் இங்க. Beautiful Ramar is sitting fine. இந்த குரூப் ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாண செட், அதுவும் புதுசா பழசா? இல்ல, அதுவும் பழசுதா. சீமந்த செட் அது. அண்ட் செட்டியார் எல்லாரும் இருக்கு. சக்கரத்தாழ்வார் பின்னாடி அந்த மிரர்ல தெரியுறாரு அவரும். நரசிம்மர். ஓகே, நரசிம்மர். வெரி நைஸ், வெரி நைஸ் குரு. அண்ட் திஸ் ஹேங்கிங். ஆமா, வெரி குட். பிரைடல் குரூப். வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இன் யுவர் குரு? இல்ல, எங்களோட ரவுண்ட் படி கொஞ்சம் ஸ்பெஷல். நார்மல் படி மாதிரி இருக்காது, செமி சர்க்குலர் படி. இந்த இதுல இருக்கும் உங்களுக்கு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். செமி சர்க்கிள் நம்ம யூஸ்வலா வந்து ஸ்கொயர் படியா இருக்கும். இது கொஞ்சம் அதனால கொஞ்சம் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி டால்ஸ் வைக்கணும். And arrangement is excellent, and you can see your artwork and creativity. Very nice. Thank you, Meera. Thank you. Okay. Thank you. பிஃபோர் டாக்கிங் எனிதிங், அதாவது தலைவர் வந்து பாக்குறதே பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாத்தீங்களா, நீங்க படிச்சீங்களா இல்லையா? சப்டைட்டில் மறைக்குதுன்னு போட்டிருக்காரு. சப்டைட்டில் வந்து நான் ஒன்னும் பண்ணலைங்க. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் இதுலயும் சப்டைட்டில், வீடியோ சப்டைட்டில்னு Facebookல வந்து ஷோ ஆகும். அத அவங்கவுங்க தான் ஆஃப் பண்ணிக்க முடியும். நம்ம ஒண்ணும் பண்ணல. அத நீங்க சப்டைட்டிலா இப்ப பேசாதீங்க. அவர் போட்டிருக்க கமெண்டே வேற. என்ன ரெட்டரட்டியா தெரியுதுன்னு கேட்ராகன்னு யோசிக்காதீங்க. பாலாவோட வேலையா இருக்கும் அதுன்னு போட்டிருக்காரு. ஆமா, என்ன பண்றது, இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல குட்டியா தெரியறது. ஆக்சுவலி வி ஷுட் அப்ரிஷியேட் சங்கர் சார். டாக்டர் சங்கர் ஜேகே ஐயர். அவர் வந்து ரொம்ப ஆசையா அவங்க வீட்டு கொலுவை காமிச்சதோட இல்லாம, அவ சிஸ்டர் மைத்திலி சுப்பிரமணியம் அவங்க வீட்டு கொலுவையும் காமிச்சதோட இல்லாம, இப்ப இந்த மீரா பாலச்சந்திரன் அவங்க வீட்டு கொலுவையும் எடுத்துட்டு வந்து காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வெர்டிகலா எடுத்திருக்கார். நான் நம்ம சொல்றோம் ஹரிசான்டலா எடுக்கணும்னு, இருந்தாலும் அவளோட ஆர்வம் அதை எடுத்துட்டாங்க. பட் ஹி ஷோஸ் த கேமரா ரொம்ப கிளீனா கிட்ட கொண்டு போய் மெதுவா மூவ் பண்ணி, ரொம்ப பக்கா வேகமா மூவ் பண்ணல. அதனால அந்த ரெண்டா தெரிஞ்சா கூட அது வந்து நின்னு அழகா தெரியறது. சம்டைம்ஸ் நம்ம கேமரா வேகமா மூவ் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டா போடும்போது அது வந்து கண்ணை வந்து இது பண்றது. நீங்க சரியா? அதெல்லாம் அவருக்கே தெரியும். இருந்தாலும் மக்கள் எல்லாம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்திருக்காங்க. அதான் அவரோட டெடிகேஷன். நமக்கு செய்யணும், பண்றதுக்கு டெடிகேஷன் தான் அங்க. ஆமா, அவர் வந்து பாக்குற இடத்துல பாக்குற வீட்டுல எல்லாம் கொலுவை கேப்சர் பண்ணி அமிச்சுட்டு இருக்காரு நம்மளுக்கு. ரொம்ப 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 தேங்க்யூ சார், டாக்டர் சங்கர் ஜேகே ஐயர். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா நீங்க அந்த கொலு வந்து பிரசன்ட் பண்ணேன். மீரா பாலச்சந்திரன் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எங்க போலாம்? யார் வீட்டுக்கு போறோம்? ஒரு ஆனந்தி வைத்தியநாதன் மேடம் வீட்டுக்கா? இல்ல அவங்க வீட்டு கொலுவா விசிட்டா?
அவங்க தங்க வீட்டு கொலு. அவங்க ஓகே தங்க ஃபைன். வீட்டுக்கு போயிருக்காங்க மதுரையில. அங்க இருக்கிற ஓகே. கொலுவ காமிக்க கொலு போறாங்க. எடுத்து குடுத்துருக்காங்க. ஓகே. பாத்துடலாமா? ஓ இப்ப மதுரை போறோம் அப்பனா டெல்லில இருந்து போறோம் இப்ப. போயிட்டு வரலாம். வணக்கம். வணக்கம். இப்பயும் ப்ளே ஆகல. வணக்கம். நான் ஆனந்தி வைத்தியநாதன். நான் என் தங்க வீட்டுல மதுரையில இருக்கேன். இங்க கொலு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இங்க 2 வருஷமா தான் நாங்க கொலு வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்களோட அம்மா வீட்டுல 100 பொம்மை எல்லாம் இருந்தது. வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுல 2 பொம்மை மட்டும் என்கிட்ட இருக்கு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து துர்கை, தங்கைக்கு ரொம்ப பிடிக்கும். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி, சிவ குடும்பம். அதுக்கப்புறம் இது வந்து வைஷ்ணவ குடும்பம். அது வந்து அஷ்டலட்சுமி, இதெல்லாம் ட்ரெடிஷ்னலா வருது. வெங்கடேச பெருமாள், பத்மாவதி தாயார், ராமர் செட்டு, அதுக்கப்புறம் தசாவதாரம், அதுக்கப்புறம் தீமாட்டி கோலுக்காக ஆசைப்பட்டு வாங்கினது ஒரு குழந்தை பிறப்பை பத்தி. முதல்ல வந்து கல்யாண செட்டு, அதுக்கப்புறம் வளகாப்பு, அப்புறம் குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மாமா மடியில உட்காந்து பேர் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறது. இது டீச்சர் செட்டை எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணாங்க. என் பேரனுக்கு ஆல் அதுதான் ரொம்ப பிடிச்சது. தவழும் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு சோல்ஜர், செட்டியாரமா சோல்ஜர், அப்புறம் வந்து விவசாய செட்டு, விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு வாங்கினது. அதுல 2 பேர் திணைப்பணம் காவல் காக்குற மாதிரி இங்க இருந்து அவங்க பாக்குறாங்க. விவசாயத்துல ஒரு ஸ்டெப்பா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்க் செட்டு யூஸ்வலா இருக்கிற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தெப்பக்குளம், மதுரை இன்னும் மாரியம்மன் மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம், எங்களுக்கு இடம் பத்தல. அப்புறம் மதுரை அல்லவா, அதனால அழகர் கோவில் செட்டு ரொம்ப ஆசையா அதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்க வீட்டு சிம்பிள் கொலு. எங்க வீட்டு 100 பொம்மைகள்லாம் கொடுத்துருன்னு சொன்னியா, அதுல 2 பொம்மை குகனோட ஐவராவன் ஓடத்துல குகன், ராமர், சீதா இருக்கிற மாதிரி இருக்கிற லட்சுமணன் எங்கிட்ட இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் மூக்கு உடஞ்சிருக்கு, அதனால அதை வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு படாரம், அந்த பொம்மையெல்லாம் ரொம்ப அழகது, அதை வந்து வைக்க முடியலன்னு வருத்தமா இருக்கு. எனக்கு குரு வைக்க முடியல. அப்புறம் எங்க வீட்டு யூஸ்வல் பூஜா ரூம் நான் காட்டுறேன். நான் அவளுக்கு வந்து இந்த பூஜா ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருந்து பூஜை தினம் பண்றதுக்காக அவ செட் பண்ணி நான் பூஜா ரூம் இது. ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன். ஒரு ஆரத்தியோட முடிச்சுக்கலாம். त्वमेव पादाश पिता त्वमेव, त्वमेव बन्धुष्य सखा त्वमेव, त्वमेव विद्या प्रवीणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, त्वमेव सर्वं मम देव देव. ஓம். எங்க வீட்டு யூஸ்வல் அம்மனுக்கு பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்ததுல பழைய காலத்து பொம்மைகள்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்தது. நல்லா வந்து ஆரத்தியோட அழகா வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க மேடம். எங்க இருக்கமோ அந்த இடத்துல பொம்மைகளை ஆர்கனைஸ் பண்ணி அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த கொலு. ஆக்சுவலி இந்த கொலு வந்து நீங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டுல சின்ன கொலு, பெரிய கொலு, பிரம்மாண்டமான கொலு அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எல்லார் வீட்லயும் வந்து நம்ம சுவாமியினுடைய ஒரு பிரதிமையா தான் பொம்மையை வைக்கிறோம். காட் இஸ் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் அப்படின்லாம் சொல்றோம். நீக்கமற எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இறைவனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு புத்தியை நமக்கு பிராக்டிஸ்ல கொண்டு வர்றதுக்காக, பிராக்டிக்கலா அந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நடைமுறையில வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கொலுவை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால வந்து நீங்க அதனால்தான் நம்ம வந்து மரம், செடி, கொடி, மண் பொம்மை, கொயவன் பொம்மை எல்லா மிருகங்கள்லாம் கூட நம்ம வந்து கொலுல வைக்கிறோம். சுவாமியோடைய அந்த 9 நாளும் அதை ஆராதனை பண்ணும்போது எந்த பொம்மையா இருந்தாலும் அந்த சுவாமியா நினைச்சுதான் நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்றோம். ஸோ அதனால உங்க வீட்டு கொலு அழகா வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹரிசான்டல் மோட்ல வச்சு வீடியோ எடுங்க.
எடுத்து அழகா நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் கொலு காமிக்கும் போதே பேசினா சம்டைம்ஸ் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். முடிஞ்சா வாய்ஸ் ஓவர் கொடுத்துங்க, இல்லைன்னா அப்படியே பேசக்கூட அனுப்புங்க, பரவாயில்ல. ஹரிசான்டல் மோட்ல வச்சு எடுத்து சபா மெம்பர்ஸ் கிருத்திகா, பாலா, கீத்மாலா, ஜெயந்தி ராம்ஜி, கலா சந்திரசேகர், கிருஷ்ணகுமாரி, நிகிலா, ஷாம் சுந்தர் யாருக்கு அனுப்புனாலும் சரி, எங்க யாருக்காவது வந்து வீடியோ எடுத்து அதை வந்து அனுப்பி விடுங்க. பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணி வாங்கிப்போம். சொன்னா போதும், எங்க வீட்டு கொலுவை காமிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னா போதும், நாங்க வந்து ஃபாலோ பண்ணி கேட்டு வாங்கி போட்டு விட்டுருவோம். அதனால தயவு செய்து முன் வாங்க எல்லாரும். அவங்கவுங்க ஏன்னா ரொம்ப அழகா வைக்கிறீங்க இல்லையா, நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்ல. எல்லாருமே பாலாக்கா சொன்ன மாதிரி நான் ஒரே ஒரு படிக்கட்டு தான் வச்சிருக்கேன், என் கொலுவை நான் என்ன காட்ட முடியும், நான் ரொம்ப சின்னதா வச்சிருக்கேன் அப்படிங்கறதே இல்ல. அந்த கொலு வந்து உங்களுடைய டெடிகேஷனை தான் அது காட்ட போறது. அதனால நான் சின்னதா வச்சிருக்கேன், பெரிய பெரிய கொலுலாம் கொலுல காட்டுறா, நிறைய கான்செப்ட் எல்லாம் காட்டுறா அப்படின்லாம் இல்ல. நீங்க வச்சிருக்கிறத ஹரிசாண்டல் மோட்ல அழகா எங்களுக்கு எடுத்து காமிங்க, கட்டாயமா நாங்க அதை டிஸ்பிளே பண்ணுவோம். நம்மளுக்கு சின்னதா இருக்கே நம்ம அதை போடுவாளா, இவ பெருசா இருக்கே காட்டு, அப்படிலாம் கிடையாது. உங்க நிச்சயமா உங்க கொலுல ஏதாவது ஒரு பொம்மை யூனிக்கா தான் இருக்கும். எல்லாருடைய கொலும் ஒரே மாதிரி இருக்க போறதுல ஏதாவது ஒரு பொம்மை நீங்க யூனிக்கா வச்சிருப்பீங்க. அதனால கட்டாயமா நம்ம கொலுவை காட்டலாமான்னு தயங்காதீங்கோ. ஹரிசாண்டல் மோட்ல மட்டும், ஹரிசாண்டல் மோட் எடுக்கலன்னா அப்புறம் சார் சொன்ன மாதிரி கேட்டராக அந்த மாதிரி 2 வச்சு காட்டுவோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால ஹரிசாண்டல் மோட்ல எடுத்து கொடுத்துட்டு நாங்க நீட்டா வந்து உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம், அவ்வளவுதான். யோசிக்காம கடகடன்னு வீடியோ எடுத்து, இன்னும் 3 நாள் இருக்கு, அதனால கடகடன் வீடியோ எடுத்து எங்க யாருக்காவது தயவு செய்து அனுப்பி விடுங்க. அடுத்து நீங்க கொலுல நீங்க உங்க வீட்டு கொலுவை நீங்க வீடியோ எடுத்து அனுப்பினா கூட நீங்க நேர்ல வந்து லைவ்ல பேசணும்னு ஆசைப்பட்டா அதையும் சொல்லுங்க, நாங்க வந்து அதுக்கும் ஏற்பாடு பண்றோம். அப்புறம் இந்த மாதிரி காம்பியரிங்க்கும் வந்து எங்க கூட அரட்டை அடிச்சுட்டே கொலு இல்லாம நம்ம இங்க உட்காந்துட்டு இந்த விண்டோல உட்காந்து பார்த்து கொலுவை பிரசன்ட் பண்ணணும், கொலு பத்தின தகவல்கள் நீங்க சொல்லணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் எங்க கிட்ட சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கை வேலைப்பாடுகள் ஏதாவது தெரியும், யாராவது தினம் பிரசாதம் கொடுங்கப்பா ப்ளீஸ். இல்ல நீங்க சாப்பிட்டு வந்துடுற, எங்களுக்கு விர்ச்சுவலா தான் கேக்குறோம், டன்சோல கூட அனுப்ப சொல்லல, ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு ஒரு வீடியோ பிரசாதம் வீடியோ வந்திருக்கு, நம்ம பிரசாதம் அவங்க பண்றதை நம்ம பார்க்க போறோம். பட் நாளைக்கெல்லாம் யாராவது ஒரு பிரசாதம் தயவு செய்து கொடுங்க, நம்ம வந்து அதை போடுவோம். இன்னைக்கு பிரசாதத்தை பார்த்துட்டு வந்துருவோம். ஆரத்தி பார்த்தோம்ல பட்டாப்ல வயத்துக்கு. வணக்கம் மத்தியமஸ். ஜூலு 2024 கொலு சமயத்தில் திடீர்னு யாரானும் விசிட்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பிளான் இல்லாத ஒரு விசிட்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கையில் இப்போ பிரசாதமும் ரெடி ஆகலை, தீந்து போச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாக்க அடுப்பே இல்லாமல் டக்குன்னு பண்ணுற ஒரு சிம்பிள் ஸ்வீட். முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மெயின் வந்து பொட்டுக்கடலை 1 கப்பு, அதே கப்ல சர்க்கரை 1 கப், பால் பவுடர் 1/2 கப், ட்ரை கோகோனட் தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல உலர்ந்த தேங்காய் இருந்தாலும் அது 1/2 கப்பு, அல்ல 2 ஏலக்காய் வச்சிருக்கேன், பால் 1/2 கப்பு, அதுல குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கேன், கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு. இது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாமா? இப்போ அந்த பொட்டுக்கடலைய மிக்சியில நல்லா பவுடரா பண்ணி ஒரு பவுல்ல போட்டிருக்கேன். அதுல சர்க்கரைய 1 கப் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணி அதையும் அதுல போடுறேன். அப்புறம் அந்த தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி ஒரு 1/2 கப் இருக்கு, அதையும் இதுல போடுறேன். அதுக்கப்புறம் மில்க் பவுடர், அதையும் அதுல போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குங்குமப்பூ போட்ட பாலை விட்டு நல்லா கெட்டியா பிசையணும். அதுல சர்க்கரை வேற இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். சோ இந்த மாதிரி அது நல்லா கெட்டியா உருட்டிக்கணும், பிசைஞ்சு ஒரு மாவு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அந்த பிஸ்தா பருப்பு வச்சிருந்தோம் இல்லையா கார்னிஷ் பண்றதுக்கு,
அதை இப்படி நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சம் 1-2 பவுடர் பண்ணிட்டு இதை இப்படி தூவி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை நம்ம அதுல வச்சு உருட்டணும். இதை அதுல வச்சு ரோல் பண்ணாக்க பிஸ்தா ஃபுல்லா அதுல ஒட்டின்றோம். இது அப்படியே ஒரு பட்டர் ஷீட்ல ஆர் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் அந்த மாதிரி எதையானு வச்சு ரோல் பண்ணிட்டோம். டைட்டா ரோல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சோ இது ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருக்கேன். சோ பார்க்கவே அழகா இருக்குல்ல. சோ இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணேன்னா உங்களுக்கு ஸ்வீட் ரெடி. எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டாங்கல்ல. அடுப்பே இல்லையாமே. எனக்கு வந்து பொட்டுக்கடலைன்னா நம்ம வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம், வெறும் சர்க்கரையை பொடிச்சிட்டு பொட்டுக்கடலை பொடி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஆத்துல நெய் காய்ச்சினானா அந்த பாத்திரத்துல அதை போட்டு கிளறி கொடுப்பா. அவ்வளவுதான். பொட்டுக்கடலை பொடிக்கு நிலைய வித்வான்னு பேரு, உப்புமா மாதிரி. ஆனா இதுல பால் பவுடர் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அத வந்து ப்ராப்பரா ஒரு சிக்கி மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது. யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, இதுக்கு நான் தோசை மாவு வடை மாவெல்லாம் அரைச்சி ஊற வச்சு பண்ணணும், இது பொட்டுக்கடலை மட்டும் இருந்தா கடகடன்னு எடுத்து பண்ணிட்டு போயிடலாம்ல. ரெண்டாவது இது ஒரு ஸ்வீட் இல்லையா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொடுக்கலாம். யாருமே இல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுவும் ஃப்ரிட்ஜ்லயும் கூட நான் நினைச்சேன் 1 மணி நேரம் வைக்க சொல்லணும், ஒரு 15 மினிட்ஸ் வச்சு அது செட் ஆயிட்டா போறோம் அப்படின்னு. அதுல மில்க் பவுடர் எல்லாம் போட்டிருக்காங்க. நிஜமாலுமே செம்ம டேஸ்டியா இருக்கும். பொட்டுக்கடலை கேக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு அதை கொடுத்தீங்கன்னா முதல்ல இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். செம டேஸ்டி. பண்ணி வச்சிருந்தது இருந்ததுன்னா கொஞ்சம் அமுச்சு விடுங்க நிக்கிலாஜி. ஆமா, நானும் இப்ப அதான் சொல்ல வந்தேன். நிக்கிலாஜி பண்ணி வச்சிருக்கீங்களே எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு. நாங்களும் பண்ணி பாக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிலாஜி. டக்குன்னு பிரசாதம் கேட்ட உடனே இன்ஸ்டன்டா ஒரு ஸ்வீட் டக்குன்னு பண்ணி உடனே அனுப்பிட்டாங்க. நாளைக்கும் இந்த மாதிரி பிரசாதம் வீடியோ யாராவது அனுப்புங்க. கொலு உங்களோட மக்களே, அதாவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே ஏதோ ட்ரை பண்ணி நாங்களே வீடியோ போட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் எங்களையும் கன்சிடர் பண்ணி நீங்க ஆத்துல எப்படியும் கட்டாயமா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஒரு சுண்டலோ நீங்க பண்ண போறீங்கல்ல, அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல. அதுல ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன்ஸோ இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு பிரசாத வீடியோ கொடுங்க. தினமும் வந்து கொல்லு மட்டும் பாக்குறோம். அதுவும் ராத்திரி 9 மணிக்கு பாத்துட்டு போறதுக்கு பசிக்கிறது. பிரசாத வீடியோனா அதையும் சாப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் நிம்மதியா போய் தூங்குவோம். சந்தோஷம். கிருத்திகா, தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்கம்பனிங் மீ. ரொம்ப கலகலன்னு ஜாலியா இருந்தது. நான் ஆக்சுவலி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தூங்க போலாம். இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு அழகான ஒரு நாளைக்கு ஒரு 8-9 வீடியோஸ் வருது. இன்னொரு சபா மெம்பர் வந்து அதை பிரசன்ட் பண்ண போறாங்க. மறக்காம உங்க கொலு வீடியோஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க. இன்னைக்கு பார்த்த கொலு வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி போஸ்டா போடுங்க. போஸ்ட் போட்டு யூடியூப்ல போய் கட்டாயம் பாருங்க. கொஞ்ச நேரத்துல யூடியூப்ல ஏற்றிடுவோம். ஏன்னா இப்ப எல்லாம் மத்தியமர் பேஜ்ல இருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்து இன்னொரு டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல ஏத்தி விட்டுருவோம். யூடியூப்ல பாக்குறதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோஸ் பத்தின உங்க கமெண்ட்ஸ்ல மட்டும் போடாம நாளைக்கு போஸ்டாவும் போட்டு அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ so மச். ராதே ராதே. ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட்.